பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்திற்கு மாநிலம் வெவ்வேறு வடிவங்களை கையில் எடுக்கிறது. வடக்கே ராமர் கிருஷ்ணர் என்கிற அவதாரம், மேற்கு வங்கத்திலே துர்கா காளி என்கிற அவதாரம், இன்னும் மத்திய இந்திய பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி என்கிற பெயரில் விநாயகர் அவதாரம், தமிழ்நாட்டில் முருகர் அவதாரம் எடுக்கிறார்கள். வட இந்திய மாநிலங்களில் அல்லது பிற மாநிலங்களில் மதவாத மாய்மால அரசியலுக்கு மக்களை பலி கொடுத்ததைப் போல தமிழ்நாட்டில் முருகனின் பெயரால் அவர்கள் அரங்கேற்ற விரும்புகிற மதவாத மாய்மால அரசியல் ஈடுபடாது. தமிழ்நாட்டு மக்களும் ஏமாற மாட்டார்கள். தமிழ் மக்களின் ஆதி கடவுள் முருகனும் ஏமாற மாட்டார். ஆகவே இங்கு அவர்களின் ஜம்பம் பலிக்காது என்பதை மறுபடியும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதுவரையில் கூட்டணியில் இருந்த கட்சிகளைத்தான் பாஜக மெல்ல மெல்ல அழித்து வந்திருக்கிறது. அவர்களின் இருப்பே தெரியாத அளவுக்கு அவர்களை சிதைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் பாஜகவோடு கூட்டணி சேர்கிற கட்சிகள் இதனை படிப்பனையாக எடுத்துக்கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். குறிப்பாக அதிமுக, பாஜகவுக்கு என்று தனி வாக்கு வங்கி கிடையாது. இன்னும் அவர்களால் அதை உருவாக்க முடியவில்லை. அதிமுக தோல் மீது சவாரி செய்கிறார்கள். அவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு அது எங்கள் வாக்குகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2026 அதிமுக தம் வாக்கு வங்கியை பறிகொடுக்கப் போகிறது பாஜகவிடம். அப்படி பாஜகவிடம் பறிகொடுக்கப் போகிற அந்த வாக்கு வங்கியால் அதிமுக பலவீனப்படும், பாஜக வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பாஜக வலுப்பெறுவதால் முதலில் பாதிப்பு அதிமுகவுக்குத்தான் என்பது அதிமுக உணர வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.